நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்புல கடைசியாக இட்லி கடை படத்துல நடித்திருந்தார். அந்த படம் பெரிய அளவுல ஹிட் அடிக்காவிட்டாலுமே நல்ல வரவேற்பு பெற்றது. இப்போது கர அப்படின்ற படத்துல மமிதா பைஜுவுடன் ஜோடியாக நடிச்சிருக்காரு. விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ள இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ள இந்த படத்துல கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம் அப்படின்னு பல அனுபவம் வாய்ந்த நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க. கர திரைப்படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 அதாவது இன்று உலகம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் சென்சார் செய்யப்பட்டு யுபிஏ சான்றிதழ் கொடுத்திருந்தாங்க. படத்துடைய நீளம் 2 மணி நேரம் 41 நிமிடங்களா. ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமான சூழ்நிலையை சிக்கிக் கொண்டால் அதுல இருந்து எப்படி வெளியே வந்தான் அப்படின்றது தான் படத்துடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரசாமி அப்படின்ற திருடன் கதாபாத்திரத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. சீனுக்கு சீன் விறுவிறுப்பாகவும் திகிலூட்டும் காட்சிகளுடனுமே இந்த படம் உருவாகி உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய டீசர் ட்ரெய்லருமே அதையே தான் சொல்லுது. சோ கண்டிப்பாக படம் வெற்றி பெறும் அப்படின்னு படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூட நடிகர் தனுஷ் அவர்கள் நம்பிக்கையுடன் பேசியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி அமோக வரவேற்பு பெற்று வருது. மேலும் படத்தை பார்த்த அனைவருமே படத்தை பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தமிழ் சினிமாவில பெரிய ஹீரோவோ அல்லது சின்ன ஹீரோக்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆனாலே தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பதை வழக்கமாக வச்சிட்டு இருக்காரு. சோ தற்போது இன்று ரிலீஸ் ஆக உள்ள கர திரைப்படத்திற்கு தனுஷ் அவர்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.